உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லட்சமா செலவு பண்ணி அவளை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்னையே எதிர்த்து தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க போறேங்கிறாவே. என்ன செய்ய சொல்லுதா? என்ன கொஞ்சம் கூட செலவு பண்ணி பாப்பாவை ஜெயிக்க விடாம ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன். அந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நான் அவளை கடத்த சொல்லுதேன். நான் எம்புட்டு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாப்பேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எதிராளு தில்லாலங்கடி வேலை பார்த்தா அதை எப்படி நான் உடப்பேங்கிறது அவளுக்கு தெரியும். இப்படி அணுவா தெரிஞ்சவளை எதிர்த்து நான் எந்த நம்பிக்கையில நிப்பேன்? நல்ல சந்தர்ப்பம். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா பெத்த அப்பந்தா கடத்த சொன்னான்னு பழிய இந்த ஆளு மேலேயே போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம சேஃப் ஆயிருவோம். ஒருவேளை இது பரணி பாப்பாவுக்கு தெரிய வந்தா உங்களை வெறுத்துறாதா? இப்ப மட்டும் என்ன அப்படியே மேல பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்காளாவ. அருவாள் எடுத்து என் கழுத்தையே சீவ வராவ. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துக்கிட்டு என்ன ரூமுக்குள்ள தள்ளி உசுரோட எரிக்க பார்த்தாங்க. அவளை நான் கொலை செய்வா சொல்லுதேன். நான் என்ன சும்மா கடத்தத்தானே சொல்லுதேன். அப்பா, மாமா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லப்பா. மாமா, நீங்க நாளையும் யோசிச்சுதான் முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, நான் செய்யறேன் மாமா. சம்மந்தி, இவ்வளவு பெரிய விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுங்க சம்மந்தி. எப்போ மாமாக்கு உதவி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இல்லப்பா, அதை ஏன் கெடுக்க பாக்குற? மாமா, நீங்க கவலையே படாதீங்க. பக்காவா ஸ்கெட்ச போட்டு நானும் உங்க மாவுல தூக்கிடுறேன். இப்படி தாம்ல இருக்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, கடத்தது ஒரு இடத்துல, அடைச்சு வைக்கிறது ஒரு இடத்துல. அதோடு நிறுத்திக்கிடணும். அதை தாண்டி என் மகன் மேல ஒரு தூசு கூட படக்கூடாது. நல்லா கேட்டுக்கிட்டே இல்ல மாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டதா மாமா. நேரா நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடு. அவளை நல்லா கவனிச்சுக்கிறணும். ரொம்ப முக்கியம், நான் தான் அவளை கடத்த சொன்னேங்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. பாத்துக்க. அவ்வளவுதானே மாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டதா மாமா. நீங்க கவலையே படாதீங்க. நடக்க வேண்டியது சூப்பரா நடக்கும். சரிங்க சம்மந்தி, நானும் கூட இருந்து எல்லா காரியத்தையும் பாத்துக்கிறேன். மாமா, இதெல்லாம் எங்க பாக்கியம் மாமா. எத்தனை காலமா உங்களுக்கு உதவி செய்யணும்னு காத்து கிடந்தது தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் நான் சொல்லுதா மாதிரி பாத்துக்க. சரிங்க சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க வரோம் சம்மந்தி. பாப்பா வரங்க மாமா. நல்லது. ஐயா, அவனை நம்பலாமா? கவனிச்சீங்களா? அந்த பையன் முடியே சரியில்லையே. என் மொழிய பார்த்தாலே அவன் பயப்படுற ஆளு. மற்றவங்களை நம்புறதை விட இவனுங்களை நம்பலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏல, ஏதோ வாழைப்பழம் திருடுற மாதிரி ஈஸியா அவளை தூக்கிட்டு வந்துட்டோம்ல. செமையா இருக்குல்ல இந்த திருட்டு? ஆமா தல. ஏலே, ஏதோ உரிமிட்டு இருக்கா? வாயில இருக்க டேப் எடுத்துடு. தல கத்துமே தல. ஏல, அதுக்காக தான் எங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸ ஊரை விட்டு தள்ளி கட்டி வச்சிருக்கான். எடுத்து விடல. இத கத்துனா கத்துட்டோம், நான் பாத்துக்கிட்டேன். ஏய், ஓ, யார் மேல? ஏன் மேலே கை வச்சிட்டியா? என்னையே கடத்திட்டியா? சண்முகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. உன்னை உசுரோட எரிச்சிருவான். என் அண்ணன் முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யே, உன் கதை முடிஞ்சிரும்டா. மரியாதையா என்ன அவுத்து விடு. நீ பைத்தியமா இல்ல நான் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், நிச்சயம் நீதான் பைத்தியம். இல்ல, நீதான் பைத்தியம். உன்னை கடத்த சொன்னதே உங்க அப்பா இருக்காரே, திருவாளர் சவுந்தரபாண்டி ஐயா, அவருதான். இல்ல இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. உன் மேல சத்தியமா டார்லிங்? உங்க அப்பா தான் உன்னை கடத்த சொன்னாரு. சொல்லு, உங்க அண்ணனுக்கு தெரியாம அவர் உன்னை கடத்த சொல்லிருப்பாரா? ஆக்சுவலா எனக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களெல்லாம் அனுபவிக்க தான் ஆசை.
இந்த திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. உங்க அப்பா கடத்த சொல்லிட்டாரு, நீ வேற எனக்கு பிடிச்ச பொண்ணாச்சா, அதான் கடத்திட்டேன். வாங்கிட்டு எல்லாம் போய் சொல்ல முடியுமா சொல்லு? அதான் உண்மையை சொல்லிட்டேன். யாரு நீ பாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லிடாத. ஏன்னா என் மாமா, அதாவது உங்க அப்பா, உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, கடத்தினது யாருன்னு உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா? நீ செய்யறது மட்டும் நியாயமா சொல்லு? என்ன இருந்தாலும் அவரு ஒன்ன பெத்தவரு, எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை எதிர்த்து நீ எலெக்ஷன்ல நிக்கலாமா? தப்பு இல்லையா? ஓ, இதுக்குதான் என்ன கடத்த சொன்னீங்களா? ஏம்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? தேவையில்லை. கோவத்தை பாரு. 4 அடி தள்ளி நின்னு பேசு. இதெல்லாம் ரகசியமா கேட்க வேண்டிய விஷயம். ஏம்ல, உனக்கும் அந்த சண்முகத்துக்கும் கல்யாணம் ஆனதோட சரியாமே. அதுவும் உங்க 2 பேத்துக்குள்ள மேப்படி விஷயம்லாம் எதுவும் நடக்கலையாமே. ஏய், சீ. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவன் இன்னைக்கு வந்திருக்கலனா நான் தான் உனக்கு மாமன். என்கிட்ட சொன்னா என்னவா? டேய், சண்முகத்தையும் முத்துப்பாண்டியும் விடு. என்கிட்ட ஏதாச்சும் வெச்சுக்கிட்ட நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்னாச்சு பாரதி? ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆதி, நான் ஸ்வேதா கிட்ட சில பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்கேன். அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் அவங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி ஆயிடும். என்ன ஸ்வேதா, பாரதி தான் சொல்றாங்கல்ல, அது என்னன்னு பார்த்து செஞ்சிட வேண்டியதானே? ஆமா பாரதி, என்ன விஷயம்? கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ஸ்வேதாவோட அக்கவுண்ட்டுக்கு 50 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால அக்கவுண்ட்ஸ் டாலி ஆகல. எதுக்கு என்னன்னு டீடைல்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் வேலையை முடிச்சிருவேன். ஸ்வேதா, கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. என்ன மாமா, பாரதி முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்களா? ஸ்வேதா, இப்போ என்ன டென்ஷன் ஆகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பாரதி கேட்குற பர்டிகுலர்ஸை கொடுத்துட்டா அவங்க வேலையை முடிச்சுட்டு போக போறாங்க. இல்ல மாமா, பாரதி உங்க ஒய்ஃப்ங்கிறதுனால நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸ்வேதா, நீ எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிற. இது ஆஃபீஸ் தெரியும்ல, நம்ம வேலை முடியணும்னா ஸ்டாஃப் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அதை விட்டுட்டு பாரதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? கம்பெனியில் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிற. சூப்பர் மாமா, உங்க பிளான் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸ்வேதா, பாரதி கேட்குற டீட்டெயில்ஸை கொடு. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற? ஓ, நான் பிரச்சனை பண்றேனா? சரி, இப்போ என்ன உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அதானே? சொல்லிட்டா போச்சு. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னா சரியா இருக்காது. சம்பந்தப்பட்டவங்க பேசினாதான் நீங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கும். பாரதி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த 50 லட்ச ரூபாய் என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. ஸ்வேதா, என்ன விளையாடுற? இது என்ன மாமா வம்பா போச்சு? நீங்க தானே அந்த பணத்தை பத்தி கேட்டீங்க. அத டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும்தான் நான். பண்ண சொன்னது அத்தை. சோ இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, அம்மா எதுக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்தாங்க? என்ன கேட்டா? அவங்க சொன்னாங்க, நான் பண்ணேன், அவ்வளவுதான் மாமா. அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு மாமா. So information will be updated by Atta. பாரதி, good luck.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை வருஷத்துல நான் கணக்கு கேட்டு அம்மா என்கிட்ட சொல்லாம இருந்ததே இல்ல பாரதி. இதுதான் முதல் தடவை. 50 லட்சம் ரூபாய் பணம் எங்க? நான் கேட்டது அது மட்டும்தான் பாரதி. அது தவிர ஏன் எடுத்தீங்க, எதுக்காக எடுத்தீங்க, அதை என்ன பண்ணீங்க, இது எதுவுமே நான் கேட்கலையே. ஆனா இதுக்கு போய் அம்மா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நாங்க இந்த மாதிரி பேசியிருக்கோம். இது எனக்கு புதுசா இருக்கு பாரதி. அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதனாலதான் நான் சுத்தமா குழம்பி போயிட்டேன். ஆதி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. பாரதி, இத்தனை வருஷத்துல எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடுவுல எந்த விஷயத்திலையும் ஒளிவு மறைவே இருந்ததில்லை. நான் என்ன கேட்டாலும் அம்மா என்கிட்ட தெளிவா பதில் சொல்லி தான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பணத்தை பத்தி கேட்ட உடனே அம்மாவோட முகத்துல அவ்வளவு பதட்டம். திடீர்னு ஸ்வேதாவை கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறாங்க. எனக்கு எதுவுமே புரியல பாரதி. அந்த 50 லட்சத்தையும் ஸ்வேதா தான் எடுத்திருக்கா. ஆனா அது அம்மா தான் கொடுக்க சொன்னதா சொல்றா. ஆனா அம்மா அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. என்ன காரணம்னு வேற சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு பாரதி. நீங்க என்ன சொல்றீங்க ஆதி? உண்மையதான் சொல்றேன் பாரதி. அம்மா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதையோ ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆதி, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கும்னு தோணுது. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. பாரதி, எனக்கு அந்த 50 லட்சம் பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு அந்த பணத்தை எடுத்துக்க உரிமையும் இருக்கு. ஆனா அதை அம்மா என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அதுல ஏதாவது தப்பு இருந்து அதனால அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாரதி. யோசிக்க யோசிக்க என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. பாரதி, என் அம்மாக்கு எதுவும் தப்பா நடந்துடவே கூடாது. ஆதி, அதான் நாம இருக்கோமே, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஏன் இனிமே எதுவும் நடக்காம பாத்துக்கலாம். நீங்க அதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் பாரதி. வீட்டுல நாளுக்கு நாள் புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு பாரதி. எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணலாம் ஆதி, உங்க கூட நான் இருக்கேன். சரி, இப்ப இத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. படுத்து தூங்குங்க, மத்ததெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, ரொம்ப நேரமா நீ மதுரை பெரியம்மா கிட்ட பேசுனீங்க, என்ன விஷயம்? ஆமாண்டி, நானே கதிர் வரட்டும் சொல்லலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் சொல்றேன். நாளைக்கு காலையில நம்ம வீட்ல ஒரு சாந்தி பூஜை வச்சிருக்கேன். அது சம்பந்தமா மதுரை பெரியம்மா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. என்னது சாந்தி பூஜையா? அது என்னதுக்கா? அதான் ராகினி, நம்ம வீட்ல தினம் தினம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அத சொல்லி பெரியம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சாமியார் பத்தி சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்துல அவரோட குடியில் இருக்கான். ரொம்ப விசேஷமானவராம். சம்பந்தி, நீங்க யாரு அந்த ஆறுமுக சாமியை சொல்றீங்க? அப்பா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா சம்பந்தி, அவரு ரொம்ப ரொம்ப ஆச்சாரமான சாமியார். அவர் சொன்னபடி பலிக்கும். சம்பந்தி, சரியா சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவரால் தான் சரியான வழி சொல்ல முடியும். இத பாருங்க, முதல்ல எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. அப்பாவும் கௌதமும் வீட்ல இல்ல, அதனால
நாளைக்கு காலையில 6 மணில இருந்து பூஜை ஆரம்பிச்சு பூஜை முடியற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்கணும். டே கதிர், நீயும் எங்கேயும் வெளியில போக கூடாது, சரியா? சரிம்மா. அத்தை, வீடெல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் எதுவும் தனியா எடுத்து வைக்கணுமா? நான் சாப்பிட்டுட்டு வந்து எல்லா பூஜை பொருட்களையும் நானே எடுத்து வைக்கிறேன். சரிங்க அத்தை. அக்கா, என்ன ஒரே தடபுடலா இருக்கு? சாதாரண ஒரு சாமியார் வர்றதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் தேவையா? அப்படி சொல்லாதடி. ஆறுமுகசாமி எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகாரம் சொல்வாராம். நிறைய பேருக்கு அவர் சொன்னது மாதிரி நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் மனசு கோணாம நடந்துக்கணும்னு பெரியம்மா சொல்லியிருக்காங்க. சரிம்மா, எப்படியோ எல்லா பிரச்சனையும் தீந்தா சரி. வர சாமியார் வேற என்ன சொல்றாருன்னு பாப்போம். அம்மாடி இந்திரா, இந்த சமயம் பார்த்து எங்க அம்மா இல்லாம கோயிலுக்கு போயிட்டாங்க. என்ன செய்யறது அவளை? நானே இருக்க முடியுமான்னு தெரியலப்பா. ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை, நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும்ல? அது எப்படி சொல்ல முடியும்? 3 மணி நேர பூஜைன்னு சொல்லியிருக்காரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் தற்கொலையை தடுக்கிறதுக்கு என்கிட்ட பேச்சு கொடுத்து நீங்க வரணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னால என் சாவை தடுக்க முடியாது. ஐயோ, நீ இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த ஃபேன்ல நான் தொங்கிட்டு இருப்பேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன்னை போனமா பாக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? சொல்லு, சொல்றத கேளுடி ப்ளீஸ் டி. சாரிம்மா, என் சாவை உன்னால தடுக்க முடியாது. ஏய் 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 சிவகாமி, சிவகாமி, ஐயோ சிவகாமி போனை கட் பண்ணிட்டாளே. எப்பா கொஞ்சம் சீக்கிரமா போப்பா, சீக்கிரப்பா. என் பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டா. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும்பா. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஐயோ, சிவகாமிக்கு உடனே இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஐயோ, போன் எடு சிவகாமி. வசந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டம்மா. சீக்கிரமா வா. பொண்ணு மாப்பிளைக்கு கொடு. விஸ்வா, பால் எடுத்து குடிப்பா. சார், அப்படியே ஒரே கல்பா குடிச்சிடாதீங்க. நீங்க பாதி குடிச்சிட்டு அன்பரசிக்கு பாதி கொடுக்கணும். இந்த பாலை ஷேர் பண்ற மாதிரி வாழ்க்கையில இன்ப துன்பத்தை ஷேர் பண்ணி வாழணுன்றதுக்கு தான் இந்த சடங்கே. பரவாயில்லையே, மஞ்சுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. விஸ்வா, நீ குடிச்சிட்டு பாதி அன்பரசி கொடுப்பா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எங்க வேலைக்கு போனாலும் உன் திறமையும் நேர்மையும் உன்னை கைவிடாது. நல்லா இரு. கார்த்தி, வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூப்பா. என்ன ஆனந்த், போற போக்க பார்த்தா அந்த ரம்யாவே உனக்கு ரசிகை ஆயிரம் போல இருக்கு. ரிங்கெல்லாம் கொடுத்து பாராட்டுறா. அப்ப சவால் நீ தோக்க போறியா? அது மட்டும் நடக்காதுடா. அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அம்மா ஃபோன் பண்றாங்க. அத்தையா, என்ன திடீர்னு ஃபோன் பண்றாங்க? தெரியலங்க, என்னன்னு கேக்குறேன். மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ள உன் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, நீங்க இங்க வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை வந்துட்டு போலாம்ல? அத பத்தி பேசதான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இன்னும் 2 நாள்ல உன் கல்யாண நாள் வருதுல்ல? ஆமா. உன் கல்யாண நாளுக்கு வரலான்னு இருக்கேன். போன வருஷம் உங்க 60ஆம் கல்யாணத்தை நீங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணீங்க. அப்ப என்னால வர முடியல. அதனால இந்த வருஷம் உங்க கல்யாண நாளுக்கு வரலான்னு இருக்கேன். என்ன, கிராண்டா கொண்டாடலாமா? என்னன்னாச்சே, பேச்சே காணோம்? இல்லம்மா, அது வந்து இப்ப கல்யாண நாள்லாம் கொண்டாடணுமா? ஏம்மா அப்படி கேக்குற? அம்மா, வீட்டுல கொஞ்சம் நிலைமை சரியில்லை. அதான் இந்த மாதிரி நேரத்துல கல்யாண நாள் கொண்டாடணுமான்னு பாக்குறேன். அம்மாடி, வீடுன்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக நல்ல காரியத்தை நடத்தாம விடலாமா? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுனா எப்படிமா? இந்த வருஷம் உன் கல்யாண நாளை கிராண்டா கொண்டாடலான்னு இருக்கேன். அதனால மறுக்காம நீ ஒத்துக்கணும். அம்மா, உங்களை மறுத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடலாமே. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இது சரிப்பட்டு வராது. என் பேரண்டி கார்த்திக் இருக்கானே? இருக்காமா? போன அவங்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். சரிம்மா. கார்த்தி, இந்த பேசு. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க அம்மாவோட கல்யாண நாள் இன்னும் 2 நாள்ல வருது. உனக்கு தெரியும்ல? தெரியும் பாட்டி. இந்த வருஷம் கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னேன். உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. ஏதோ காரணம் சொல்றா. அவ ஏன் தயங்குறான்னு தெரியல. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. வரப்போற உங்க அம்மாவோட கல்யாண நாளை பெரிய மண்டபம் எடுத்து கொண்டாடணும். கவலைப்படாதீங்க பாட்டி. இந்த வருஷம் அப்பா அம்மாவோட கல்யாண நாளை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இதுதான் என் பேரண்டிங்கிறது. இதுக்கு தான் போனை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் புருஷன் என்ன தள்ளி வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க கிட்ட சொல்லவும் முடியும் தீபா. அதனால நான் இங்க இருக்கிறது சரியா வராது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நான் எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. அக்கா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அதான் அவர் பாட்டி வர்றப்போ அந்த ரியா இங்க இருக்க மாட்டான்னு சொல்றாருல, நம்புங்கக்கா. ஃபங்க்ஷன் அப்போ ஆனந்த் மாமாவும் நீங்களும் தான் அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறீங்க. அந்த ரியா இங்க இருக்க மாட்டா. இல்ல தீபா, அவர் மனசு மாற மாட்டாரு. எனக்கும் அவரோட வாழ பெருசா விருப்பம் இல்ல. வேண்டாம், விட்டுரு. அக்கா, ஆனந்த் மாமா மனசு மாறி கண்டிப்பா வருவாரு பாருங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக நீங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே இருந்து கஷ்டப்பட போறீங்க? நீங்க வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுக்கா. அதனால வீட்டை விட்டு போறேன்னா இனிமே சொல்லாதீங்கக்கா. ஃபங்க்ஷன்ல நீங்க அவசியம் இருக்கணும். என் வீட்டுக்காரர் தான் நம்பிக்கையா சொல்றாருல்ல, கண்டிப்பா அவர் சொன்னதை நடத்தி காட்டுவாரு. அதனால நீங்க இங்கேயே இருங்கக்கா. நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ரியாவுக்கு இன்னும் வசதியா போயிடும்ல. அந்த சான்ஸை நம்ம தரக்கூடாது. சரி,
நான் எங்கேயும் போல, இங்கே இருக்கேன். இது போதும்க்கா, நீங்க தைரியமா இருங்க. மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாரு. மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. போங்கக்கா. கார்த்தி, என்னைய துரத்தவா பிளான் போடுற? நான் மீனாட்சியை துரத்திட்டு இந்த வீட்ல எப்படி ஸ்ட்ராங்கா உட்காரன்னு பாரு. கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல நீ நினைக்கிறது நடக்காது, நான் நினைக்கிறது தான் நடக்கும். சரி, இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லுவோம். தீபா, இவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ, என்ன அம்மு, தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும் தான் நான் கால் பண்ணேன். சொல்லு. வர வெள்ளிக்கிழமை என்னோட அத்தை மாமாவுக்கு கல்யாண நாள் வருது. அத மண்டபத்துல வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல நீயும் அவசியம் கலந்துக்கணும். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்ன அப்படியான்னு இழுக்கிற? நீ அவசியம் வரணும். நீ வரும்போது அப்பாவையும் கூட்டிட்டு வரணும். 2 பேருமே மிஸ் பண்ணாம வரணும், புரியுதா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போல்டா இருங்க, எதுக்கும் ஹெசிடேட் ஆகாதீங்க. இது உங்க கம்பெனி, உங்க ஆபீஸ் நினைச்சு ஒர்க் பண்ணுங்க. அக்கவுண்டிங் சம்பந்தமா யாரு தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டுங்க, தட்டி கேளுங்க. தயவு தாட்சண்யமே பார்க்காதீங்க, யாருக்குமே பயப்படாதீங்க. துணிச்சலா முடிவெடுங்க. எல்லா நேரமும் உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. நேர்மையும் துணிச்சலும் மட்டும்தான் உங்க அடையாளமா இருக்கணும். சார், ப்ளீஸ் சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் வேலை இல்லாம வேற ஏதாச்சும் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? அதனாலதான் வேணான்னு சொல்றேன். குருவி தலையில பனங்காய்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சார். ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப பொறுப்பா கவனமா இருந்து டீல் பண்ண வேண்டிய ஜாப் இது. யா, ஆஃப் கோர்ஸ். அது உங்களால ஈஸியா டீல் பண்ண முடியும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கு. குடும்ப சூழ்நிலையால கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் நீங்க படிச்சது அக்கவுண்டன்சி தானே? அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். ஒரு அக்கவுண்டன்டா இருந்து வேலை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஆனா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் என்னோட பழைய ஹிஸ்டரிய கிளறி கண்டிப்பா எல்லாரும் என்ன ப்ளேம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கும் மாரி மேடம்க்கும் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். நோ, நாட் அட் ஆல். அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. இத பத்தி மாரியும் நானும் நைட் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். மாரி உங்களை அக்கவுண்டன்ட்டா ஆக்கியே ஆகணும்னு உறுதியா சொல்லிட்டா. சோ தட்டி கழிக்காம இந்த ஜாபை ஏத்துக்கோங்க. நீங்க ஒரு அக்கவுண்டன்ட்டா இருந்தாதான் நேரடியா கேஷ் டீலிங்லாம் பண்ண முடியும். அதுல நீங்க நேர்மையாவும் உண்மையாவும் நடந்துக்கிற விதத்தை பார்த்து எல்லாருக்கும் உங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் மாறும். அது உங்க வாழ்க்கைக்கு புது வெளிச்சத்தை கொடுக்கும். இதெல்லாம் மாறி சொன்னது. சோ மாரியோட நம்பிக்கையை காப்பாத்துங்க. மாரி மேடம்க்கும் உங்களுக்கும் என் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். உங்க 2 பேரையும் நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு சார். வெண்ணிலா தப்பானவ இல்ல, திருந்தி நல்லவளா வாழ்ந்துட்டு இருக்கான்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக என்னை இந்த வேலையில உட்கார வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், டர்ன் ஓவர், ப்ராஃபிட் இது எல்லாமே அடுத்த உயரத்துக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடா இருந்து பாடுபடுவேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. பெரியமா, யாரோ புரோக்கர் வந்திருக்காரு. இரு பாப்போம். பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். பொண்ணுங்க போட்டோவா? அட என்ன சிஸ்டர் நீங்க, கல்யாண புரோக்கர் பொண்ணுங்க போட்டோவை கொண்டாடாம விபூதி குங்குமமா கொண்டாட போறானுவ? பாருங்க, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி லேப்டாப்ல விதவிதமான பொண்ணுங்க போட்டோஸ கொண்டு வந்திருக்கேன். டிகிரி ஹோல்டர், டிப்ளமா ஹோல்டர், போஸ்ட் கிராஜுவேட், இன்ஜினியர், வக்கீல், டாக்டர்னு எல்லா கேட்டகரிஸ்லயும் போட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன் மேடம். மேடம், உங்களுக்கு யார பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, மண்டபத்தை புக் பண்ணி உங்களுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். பாருடா, அப்ப நீங்க சாதாரண புரோக்கர் இல்ல, ஆல் இன் ஆல் புரோக்கர். அப்படி சொன்னாலும் தப்பு இல்லையே. சங்கரபாண்டி சித்தப்பா, கல்யாணம் யாருக்கு? நிச்சயமா எனக்கு இல்ல மாதிரி. நான் நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணியை தான் கட்டிக்கலான்னு இருக்கிறேன். அவங்க கிடைக்கலன்னு வையேன், நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருப்பேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவா போகுது? எல்லாம் பகல் கனவு. ஏன் கிடைக்காது? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நேரா எங்க ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணி வீட்டுக்கு போங்க, ஜாதகத்தை வாங்குங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் என்ன வேணாம்னு நான் சொல்ல போறேன்? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். பாண்டி, மனசுல இருக்கிறது தானா வெளியே வந்துருச்சு. மேடம், இத பாருங்க மேடம். இந்த பொண்ணு பாருங்க மேடம். இந்த பொண்ணு எந்த ஊரு? ஸ்ரீபெரும்புதூர். ஊர்லயே பெரிய குடும்பம், ஒரே பொண்ணு, அமெரிக்கால படிச்சுட்டு போன மாசம் தான் ஃளைட் பிடிச்சு வந்து இறங்கிச்சு. ஏயா, பின்ன அமெரிக்காவில இருந்து வரவங்க ஃளைட்ல வராம மணல்லோட அடிக்கிற லாரியில ஏயா வருவாங்க? நல்லா பேசுறான் பாரு பேச்சு. பாண்டி, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. எரிமலை குமுறுதே. இந்த பொண்ணு? இந்த பொண்ணு இந்த வருஷம் நடந்த மிஸ் சென்னை போட்டியில 100 இடையில வெற்றி பகடத்தை மிஸ் பண்ண பொண்ணு. ஓ, பாரம் தாங்காம வெற்றி பகட தலையில இருந்து கலந்து கீழே விழுந்திருக்கும் நினைக்கிறேன், அப்படித்தானே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் எல்லாரும் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? ஓ, நான் வெற்றியை டைவர்ஸ் பண்ணிட்டு அதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேதான் என்னுடைய வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுது. அத நினைச்சு எல்லாரும் நிம்மதியா இருங்க. எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த வீட்டுல உன்னையும் என்னையும் தவிர இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? அத நீ யோசிச்சு பாத்தியா? உன் அக்கா யமுனா புருஷன் கூட வாழாம வாழ வெட்டியா இருக்கா. சரண்யாவும் புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் உங்க அப்பா கூட வாழாம உங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். ஒரே வீட்டுல 3 பேரும் புருஷன் இருந்தும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கோமா? இப்ப நீயும் வெற்றியை டைவர்ஸ் பண்ணிட்டு வரப்போறியா? எல்லாத்துக்கும் மேல நீ எடுத்த இந்த முடிவால துர்காவோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? யோசிச்சு பாத்தியா அதெல்லாம்? ஆம்பளை துணையே இல்லாம தனி மனுஷியா நின்னு போராடி உங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குன. புருஷனோட சப்போர்ட் இல்லாம என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காட்டினேன். ஆனா உங்களை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கிற விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் சக்தி. பொண்ணுங்களை படிக்க வச்சு என்னம்மா பிரயோஜனம்? அவங்கள கட்டுப்பாடோட வளர்த்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தி கூட புருஷன் கூட சேர்ந்து வாழலையேன்னு இந்த ஊர் பேசும். அந்த பேச்சையெல்லாம் எப்படி நீ கேட்க போறன்னு தான் தெரியல. என்னம்மா
என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசி என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா? அப்படி இல்ல சக்தி, இந்த ஊரு இப்படி எல்லாம் பேசணும் தான் நான் சொல்றேன். ஊரு 1000 பேசுமா, அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம விட்டுற முடியுமா? இங்க பாருமா, புருஷன் கூட வாழ்றதுதான் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் அந்த காலம்மா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பொண்ணுங்கெல்லாம் தைரியமா சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேலும் அவங்க தாலிய காட்டியோ இல்ல சொசைட்டிய காட்டியோ அடைக்கலாம் வைக்க முடியாதுமா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோமா. இத பாருமா, நீ சொல்றது எல்லாம் எனக்கும் புரியுது. ஆம்பளை துணையே இல்லாம ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு தான் நானே உதாரணமா இருக்கேனே. இருந்தாலும் ஒரே வீட்ல எல்லாருமே இப்படி புருஷனை ஒதுக்கிட்டு வாழ்ந்தா அது நல்லாவா இருக்கும்? அம்மா, இப்ப நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? புருஷன் இல்லனா பொண்ணுங்களால முன்னேறவே முடியாதா? உன் புருஷன் துணை இல்லாம நீ இந்த ஊருக்கே இப்ப பிரசிடென்ட் ஆயிருக்க. அத மறந்துட்டு நீ பேசாதம்மா. யமுனாக்கா ஒன்னும் வெட்டியா இல்லம்மா. ரோட்ல கடை போட்டு அத நல்லபடியா நடத்திக்கிட்டு தான் இருக்கா. துர்காவும் நல்லா படிக்கிறாமா. ஸ்போர்ட்ஸ்ல அவ பெரிய ஆளா வருவா. நானும் IAS படிப்பேன், முழுசா படிக்க போறேம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி, இந்த பொண்ணு மேல நீ என்ன புகார் சொல்லிருக்கியோ அத இந்த பஞ்சாயத்துக்கு நீயே விளக்கமா சொல்லிடு. சரிம்மா. அம்மா, இந்த சக்தி தான் என் பொண்டாட்டி. இவ்வளவு நானும் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா அவ இப்ப திடீர்னு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாமா. அடியாத்தி, ஏமா அப்படி சொல்ற? ஏன் இந்த தம்பி உன்னை கொடுமைப்படுத்துச்சா? அம்மா மாமா, நான் உன்னை கொடுமை பண்ணலாமா? அவள ராசாத்தி மாதிரி வச்சிருந்தாமா. ஆனா அவதான் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரியிரா. அது எப்படிப்பா திடீர்னு ஒரு பொம்பளை வந்து புருஷனை வேணான்னு சொல்லுவா? ஏய், நீ ஏதாவது தப்பு தண்டை பண்ணியா? அதான் உன்னை வேண்டான்னு சொல்றா. இந்த சக்தி, இவன் ஆள் எப்படி? ரொம்ப சொல்லு பார்த்தியா? நீ இருக்கிறப்பவே இந்த பக்கத்துல ஸ்டெப்னில வச்சிருப்பாங்களே அந்த மாதிரியா? அப்படி ஏதாவது இருந்தா கட் அண்ட் ரைட்டா என்கிட்ட சொல்லு. இனி உனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அத்து விட்டுட்டு போயிடுறேன். அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி பழக்கம்லாம் அவனுக்கு இல்ல. பரவாயில்லையே. அப்புறம் என்ன கொடுமை பண்றான்? டெய்லி உன்னை சமைக்க சொல்றானா? இல்ல இந்த ஹோட்டல் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லுமா. இப்பவே அவனை அத்து விட்டுறேன். ஆமாமா, நீங்க பேசுறத பார்த்தா எங்களை பிரிச்சு விட்டுறீங்க போல இருக்கே. நான் சக்தியோட சேர்ந்து வாழணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. இல்ல, நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எங்களை பிரிச்சு விட்டுருங்க. அதுக்கு என்ன வழியோ முதல்ல அத சொல்லுங்க. அம்மா, கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சுமா. என் சுண்டு விரல் கூட அவன் மேல படல தெரியுமா? அம்மா, நான் வெக்கத்தை விட்டே சொல்றேன். எங்களுக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலமா. என்னப்பா சொல்ற? கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் முத ராத்திரியே நடக்கலையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சரி, உங்க ஆத்தா யாரு? இவங்கதான். ஓ, இந்த பக்கத்துல நிக்குது குண்டடி பட்டு, இவங்கதானா? என்னம்மா இது, உன் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையாமே? என்னம்மா ஒத்த ரோசா இப்படி வளர்த்து வச்சிருக்கியம்மா? தப்புமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உங்க ஃபர்ஸ்ட் நைட் முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு தீர்ப்பு சொல்ல போறேன். காந்தியம்மா, நீங்க இப்படி தீர்ப்பு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? என் தீர்ப்புல என்ன குத்தம் இருக்குன்னு சொல்லி நான் சரி பண்ணிக்கிறேன். சக்தியோட வீட்டை இடிச்சாங்க, மெஸ்ஸை இடிச்சாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹே தீபா, எழுந்திரு.
ஏய் தீபா எழுந்திரேன்றல்ல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் ஒன்னும் நினைக்கலையே. உண்ட மயக்கம் தொண்டை வரைக்கும் இருந்துச்சு. ஏய் பேச்ச மாத்தாத. நீ பண்ண விஷயம் நல்ல விஷயம் தான். ஆமா, மதியானம் தூங்குறது நல்ல விஷயம் தான். அந்த நல்ல விஷயத்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும்? ஏதாவது ஒரு சைடா நின்னு பேசுங்க. கழுத்து இப்படி இப்படி திரும்பி வலிக்குது. ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுங்க, வாட்ச் வாங்கி கொடுங்க. இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பணம் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு புடவை கேட்டிருக்க. புடவை கேக்குற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. உன்னை நான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா, ரொம்ப ரொம்ப தப்பு இது. ஐயோ, இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. முதல்ல முகம் தான் தெரியாது, பேசுறது புரியும். இப்ப அதுவும் புரியலையே. என்னால ஒண்ணும் முடியல. எப்படிதான் சமாளிக்க போறணும்? ஏய், நீ ஏன் புலம்புற? நான் என்ன மேடம் பண்ண? நீ எல்லாம் ஒண்ணும் பண்ணல. தூங்கு. என்னது தூங்குவா? அப்போ நான் இல்லையா? ஐயோ தூங்கு தூங்கு. ரொம்ப நன்றி மேடம். எனக்கு தூங்கி எந்திரிச்சதும் நிறைய வேலை இருக்கு. வீட்டை பெருக்கணும், மா போட்டு துடைக்கணும், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும். செடிக்கு தண்ணி ஊத்தணுமா? ஏய் தீபா, எழுந்திரு. நீ செடிக்கு தண்ணி ஊத்தும் போது தானே அவர் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. யாரு? நான் கூட இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்டாட்டிக்கு முன்னால அவ புருஷன் கிட்ட இருந்து நீ எப்படி புடவை வாங்கலாம்? ஐயோ கடவுளே, யாருகிட்ட புடவை வாங்கினாங்கன்னே தெரியலையே. அவ மட்டும் என் கையில கிடைச்சோம் அப்படியே ஓடுதும். அதை என்னால எப்பவுமே ஜீர்ணிச்சுக்கவே முடியல. தப்பு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் வேணா அந்த புடவை வாங்கிட்டு வந்து நார் கிழிச்சிடவா? ஐயோ, நான் உன்கிட்ட சொல்லல. நீனா நீ இல்ல, நீ படுத்து தூங்கு. ஓ, இதுவும் நான் இல்லையா? அப்பாடா, படுக்க போறேன். படுத்துட்டேன். ஏய் தீபா, ஏய் தீபா, தீபா எழுந்திரி தீபா. என்ன பேய் மேடம் இப்படி பண்றீங்களே? என்னால முடியல. நீ அப்படி பண்ணிருக்கவே கூடாது. என்னால இன்னும் முடியல, பார்க்க முடியல. பேயின்றதுக்காக இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் தூக்க மாட்டி செத்து ஆவியா வந்து உங்களை கொல்லாம விட மாட்டேன். சரி சரி சரி, நீ படுத்து தூங்கு. படுத்துக்கோ. கொல்லுவேன்னு சொன்னதுக்கே பம்புற மாதிரி தெரியுது. லைட்டா பயப்படுறா, அந்த பயம் இருக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா சுடர், அப்பா வராருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சொல்லி இருந்தா தடபுடல சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. இப்போ ஒண்ணு கேட்டு போகல. ஒரு அரை மணி நேரம் அப்பா கூட வீட்டை சுத்தி காமிச்சு பேசிக்கிட்டு நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் சாப்பிட்டுதாமா வந்தேன். இப்பதான் வீட்டுக்கு வர்றீங்க, அதுக்குள்ள சாப்பிட்டேன்னு சொன்னா எப்படி? சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா, இங்க ஸ்நேகித ஒருத்தன் வீட்டுல தான் தங்கி இருக்கேன், அங்க சாப்பிட்டுதாமா வரேன். ஸ்நேகித வீட்லயா? என்ன சுடர் இதெல்லாம்? அப்பா ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது போல. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அது அந்த நேரம் அஞ்சலி ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு நிறைய பிரச்சனையா இருந்துச்சா, அதான் சொல்ல முடியலமா. சரிம்மா, அதுக்கப்புறமாவது நீ அப்பா இங்கதான் இருக்காருன்னு சொல்லிருக்கலாம்ல. இவ்ளோ பெரிய வீடு இருக்கும்போது இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்காம எங்கேயோ தங்க வச்சிருக்கேம்மா. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அம்மா, நான் தான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சுடர்கிட்ட சொல்லியிருந்தேன். இவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. சரி, இதுக்கப்புறமாவது இங்கேயே வந்து இருந்துக்கோங்க. சுடர், அப்பாவை போய் இன்னைக்கே அங்கிருந்து கூட்டிட்டு வரணும். இல்லம்மா, ஹேல் சார் என்ன ஏதாவது சொன்னா பிரச்சனை கிடையாது. அப்பாவை ஏதாவது சொல்லிட்டாருன்னா? நான் இருக்கும்போது அவன் என்ன சொல்ல போறா? கொஞ்ச நாள் போகட்டுமா? சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப யாரையும் கேட்க வேணாம், தாராளமா கூட்டிட்டு வரலாம். சரியா? சுடரே, அஞ்சலி
இந்த தாத்தா? சுடரோட அப்பா. வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு அஞ்சலி, சுடரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க தானா அது? ஆமா. சுடரு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ரொம்ப சுட்டியாமே நீங்க. சுடர் அப்படிதான் சொல்வா, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. எங்களை பத்தி ஏதாவது சொல்லிருக்கியா சுடர்? சுடர் சொல்லுனா என்ன? நம்ம தான் ஏற்கனவே இவர்கிட்ட பேசிருக்கோமே பி. எங்கிட்டியா? நீ என்னப்பா சொல்ற? உங்களுக்கு சுடர் அப்பாவை தெரியுமா? அஞ்சலிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்ப நாங்க சுடரை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்ல, அப்போ இந்த தாத்தாக்கு தான் ஃபோன் பண்ணி சுடர் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஓ, அது நீங்க தானா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, ஏய், எவ்வளவு நேரமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டியா நீ? சாரி மேடம், ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் கவனிக்கல. என்னது கவனிக்கலையா? ஏய், என்னடி, உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன், நீ அலட்சியமா கவனிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? மேடம், நான் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டேன்னா என் முழு கவனமும் ஃபுல் ஃபோக்கஸ்டா அதுல மட்டும் தான் இருக்கும். இப்பதான் விக்ரம் கிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு ரிஹர்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். அதான் ஃபோன் வந்ததை கூட நான் கவனிக்கல. சரி, இப்போ நீ எங்க வந்துட்டு இருக்க? கோயில் பக்கத்துல வந்துட்டேன் மேடம். மேப்ல ஒரு 5 மினிட்ஸ் காட்டுது. 5 மினிட்ஸா? போன்ல 5 மினிட்ஸ்னு சொன்னா 10-15 நிமிஷம் ஆக்கிடுவீங்களே. எனக்கு இந்த போன்ல போய் சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி தான். நான் வந்துருவேன் 5 மினிட்ஸ்ல. சரி சரி, சீக்கிரமா வந்துரு. இங்க விக்ரம் ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கான். சரிங்க மேடம், நான் வந்துடுறேன், நீங்க வைங்க. சரி, சீக்கிரம் வா. என்னக்கா இவ இப்படி பண்ற? நாம நினைச்ச மாதிரி விக்ரம கரெக்டா பிக்கப் பண்ணிடுவாளா? டேய், வித்தக்காரங்க எப்பவுமே டைமிங்ல முன்ன பின்னதான் இருப்பாங்க. ஆனா கொடுக்கிற வேலையை கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஏக பரமேஸ்வரா, எங்கும் சிவன் எதிலும் சிவன், அண்ட சராசரத்திலும் கலந்திருக்கும் எம்பெருமானே, உன் சன்னதி முன்னால உன் காலடியில ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. அது பிழைக்கிறதும் பிழைக்காததும் உன் கையில தான் இருக்கு. ஒரு மருத்துவரா அந்த உயிருக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் கொடுக்க வேண்டியது அது என்னோட கடமை. நான் படிச்ச அறிவியல் எனக்கு கை கொடுக்காதப்ப இறையருளை தேடி வர்றது என்னோட இயல்பு. அப்படிதான்ப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான கடைசி வழியும் கடைசி நம்பிக்கையும் உன் தலையில சூடி இருக்கிற அந்த ஒருமுக ருத்ராட்சை தான். அதுதான் அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான மருந்துன்னு நான் நம்புறேன். அத வேண்டிதான் உன் காலடியில சரணடைஞ்சிருக்க. அத கொடுத்து அந்த உயிரை காப்பாத்து ஈஸ்வரா. என யாழும் ஈஸ்வரா, பரமேஸ்வரா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிர் உன் காலடியில சரணாகதி அடைஞ்சிருக்கு. உன் சிறுசில குடியிருக்கிற அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை இரவல் கேட்டு உன் தாழ் பணிந்து தவம் கிடக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
திடீர்னு இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே. என்ன பிரச்சனையை கிளப்பறதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே. பாப்போம், ஒரு கலட்டா நடக்க போகுதுன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. என்னது இது? வீடே சைலண்டா இருக்கு. சரியில்லையே. ஓ ஓ, இந்த வேண்டாத விருந்தாளிதான் இந்த அமைதிக்கு காரணமோ? ஐயா, என்ன மச்சான் இப்படி சாப்பிடுறீங்க? கை நிறைய எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் என்ன திடீர்னு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது வேலை விஷயமா வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்தீங்களா, இல்ல மாயாவை பார்க்கணும்னு மட்டும் வந்தீங்களா? ஆமா, ஒரு முக்கியமான வேலையா தான் வந்தேன். வேலைன்னு சொல்றதை விட அது என்னோட கடமை, அதை முடிக்க தான் வந்தேன். கடமையா? என்ன கடமை அது? மாயாவோட கல்யாண விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேன். நல்ல விஷயம்தான். ஏற்கனவே இங்க 2 கல்யாணம் வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ மாயா கல்யாணமா? செம செம. காலாகாலத்துல பொண்ணுங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். மாயா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். மாயாவை புவனேஸ்வரி வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. நான் முடிவு பண்ற விஷயம் இல்ல, அவ அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது சரிதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு பிடிச்ச ஒருத்தன் இந்த ஊர்லயே தான் இருக்கான். மாயா ஒரு பையனை லவ் பண்றா. அவ லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது விஷயமா உங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஏன் எந்திரிச்சிட்டீங்க? என்னாச்சு? எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எழுந்துட்டேன். இந்த வீட்டுக்கு காதல் கல்யாணம் ஒத்து வராது. மாயா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 21 வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அப்ப பண்ண தப்ப மறுபடியும் செய்யாத. லவ் மேரேஜ்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் கசக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காதல் என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? ஆமா, குற்றம்தான். பெரிய குற்றம்தான். இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. எந்த தைரியத்தை இந்த வீட்டு படியேறி வந்து காதல் கல்யாணத்தை பத்தி பேசுற?
நீங்க அந்த காலத்திலேயே இருக்கீங்க. அப்போ அப்படிதான், அது ஓகே. ஆனா இது 21st செஞ்சுரி. இப்பெல்லாம் காதல் இல்லாத இடமே இல்ல. இப்ப நீங்க இப்படி பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு இருக்கீங்க? டாட் ப்ளீஸ். நாங்க அப்படித்தான். இந்த வீடு ஊரு எல்லாம் அப்படித்தான். பார், உன் பொண்ணு காதலிக்கிறா, கல்யாணம் பண்றதெல்லாம் உன் விருப்பம். ஆனா அந்த மாதிரி விஷயங்களை இந்த வீட்டுல பண்ண மாட்டோம். பண்ணவங்களை சேர்க்கவும் மாட்டோம். இந்த குடும்பத்துக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். நாகரீகங்கிற பேர்ல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்க இடம் இல்ல. அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார பத்தியும் யோசிக்காம போன உச்சக்கட்ட சுயநலவாதி. அவனோட குணமே அதுதான். அவன்கிட்ட நல்ல குணத்தை எதிர்பார்க்கறது நம்ம தப்புதான். இன்னைக்கு அவன் பண்ண அதே தப்பு இன்னைக்கே அவன் பொண்ணு பண்றான். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கான். அவளுக்கு இவன் உதவி செய்ய வந்திருக்கான். இல்லங்க, அது அவரோட பொண்ணு வாழ்க்கை தானே. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவரு பேச வந்தது தப்புன்னு எப்படிங்க சொல்றது? பாசம் உன் கண்ணை மறைக்குது. பார் ஜானகி, இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த விஷயத்தை நோக்கி எல்லாரும் நின்னா குடும்பங்கிற பந்தம் அருந்துரும். நமக்கு பிடிச்சதை விட நம்ம குடும்பத்துக்கு நல்லதான்னு யோசிச்சாதான் குடும்பம் நிலைக்கும். நான்கிறத விட ஏன் குடும்பம்னு நினைச்சாதான் அந்த வம்சம் வாழையடி வாழையா தழைச்சு நிற்கும். ஏன்னா இருந்த இடமே இல்லாம போயிடும். உன்னோட குடும்பம் மாதிரி. ஒரு அப்பாவா உங்க பொண்ணுக்கு பிடிச்சத நீங்க செஞ்சு வச்சீங்க. அதே தாங்க அவரும் அவர பொண்ணுக்கு நினைக்கிறாரு. அவர் அப்படி யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. என்ன பேசுற ஜானகி? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? மாயா பாசம் கண்ணை மறைக்குதோ? உன் பொண்ணு தனா ஒண்ணும் மாயா மாதிரி எவனையோ காதலிக்கல. அவன் கூட ஓடி போகணும்னு நினைக்கல. நான் பார்த்த மாப்பிளையதான் அவன் கட்டிக்கிறான். அவன் விளையாடுனதுனால என் குடும்ப கௌரவம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலையே. அதுவும் இல்லாம விளையாட்டையும் வாழ்க்கையும் நீ ஒண்ணா வச்சு பார்க்காத. இல்லங்க, அவரு பொண்ணுக்கு பிடிச்சத செய்ய வராருன்னு சொல்ல வந்தேன். பொண்ணுக்கு பிடிச்சத அவங்க தாராளமா செய்யட்டும். அத நான் வேண்டானே சொல்லல. ஆனா அதை இந்த வீட்டுல வச்சு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த மாயாவையும் நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அப்படியே அப்பா கூடவே போயிட சொல்லு. என்னங்க இது? அவ நம்மள நம்பி வந்திருக்காங்க. ஜானகி, நம்பி வந்தவங்களுக்கு என்னைக்குமே நானும் நம்ம குடும்பமும் துரோகம் பண்ணதில்லை. இப்பயும் அவங்க விருப்பத்துல தலையிட வேண்டாம். அவங்க நினைக்கிற காதல் கல்யாணத்தை இந்த வீட்டு ஆளா அவங்க பண்ண முடியாது. அது மாயாவுக்கும் தெரியுமே. அவ இந்த வீட்டு கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தா இங்கேயே இருக்கலாம். இல்ல எனக்கு காதல் தான் முக்கியம்னு சொன்னா அவ அப்பாவோட போய்கிட்டே இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மதிய கூட ஆட்டோ இங்க தான் பார்த்தாங்களா? என் பிள்ளையோட ஆட்டோ யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. மதியானம் வரைக்கும் ஸ்டாண்ட்ல தான் இருந்துச்சு. எப்படி அடிச்சானுங்களே தெரியலையே. ஆட்டோலாம் சவாரி போன நேரமா பார்த்து
கணக்கு பண்ணி தான் எவனோ தூக்கி இருக்கான். ஆனா என்ன தூக்கிட்டாங்கல சொல்றீங்க? யார் கண்ணி படாம எங்கன போயிருக்கோம்? ஆனா நம்ம ஏரியானே இது. என் புள்ளையோட ஞாபகமா வீட்டுல இருந்த ஒரே பொருளாதான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அது உதவிட்டு இருந்தது. அத போய் திருடிட்டு போயிட்டாங்களே பாவிங்க. வீரா, அழுதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல. உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வேலை நடக்குமான்னு சொல்ல முடியாது. யாராவது பெரிய மனுஷனா பார்த்து பேசுங்க. வீரம்மா, ராமச்சந்திர ஐயா உங்க சம்பந்தி தானே, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தாமா. சார் சொன்னா கண்டிப்பா போலீஸ்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் எனக்கும் சரின்னு படுது. வாமா போய் பார்க்கலாம். போலாம் வீரா, வாமா. சார், சார். வீரா, என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? அது வந்து சார், முதல்ல உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. சார், வீரா என்னாச்சுமா? எதுக்கு அழறீங்க? என்னாச்சுமா? வீரா, என்னடி ஆச்சு? கண்மணி, மா, என்னம்மா ஆச்சு? அத்தை, கண்மணி ஞாபகம் வந்துருச்சா? கண்மணி விட்டு இருக்க முடியலையா? அதான் நான் உங்களை கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க சொன்னேன். நீங்க தான் அவசரப்பட்டு கிளம்பி போனீங்க. இங்க கிடைச்ச சௌகரியம் அங்க கிடைக்குமா? அதான் ஒப்பாரி வச்சுட்டு ஓடி வந்திருப்பாங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. என் பையன் ஞாபகார்த்தமா இருந்தது அந்த ஒரு ஆட்டோ மட்டும்தான். அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கண்ணா. திருடிட்டு போயிட்டாங்களா? ஸ்டாண்ட்ல நிறுத்தி வச்சிருந்த ஆட்டோவை காணோம்னா. ஆட்டோவை காணுமா? ஆமா மாமா. ஏமா, ஆட்டோவை தானே காணோம். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இது போலீஸ் ஸ்டேஷனா? அல்லே, பின்ன என்னன்னா, ஆட்டோவை காணோம்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்தால்தான் நாம என்ன பண்ண முடியும்? இவங்க இப்படி வைக்கிற ஒப்பாரி பக்கத்து வீட்டுல கேட்டுச்சுன்னா நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? அது எங்க அண்ணன் ஆட்டோ. அதுக்கு ஆட்டோ தானே, ஏரோப்ளேன் இல்லையே. ஓட்டாம நிறுத்தியே வச்சிருந்தா தூக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கு வந்து ஒப்பாரி வச்சு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நமக்கு அது வெறும் ஆட்டோ, ஆனா அவங்களுக்கு அது சென்டிமெண்ட். மத்தவங்க சென்டிமெண்ட்ல விளையாடாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மரியாதையா வாழணும்னு தானே உழைக்கிறோம். அந்த உழைப்பை இவனுங்க திருடுவானுங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும்ல. நான் விட மாட்டேன். ஏமா தாயே, போதும், முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். அதான் ஆட்டோ யார்ட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல்ல, அங்க போய் பாத்துக்கலாம். இங்க பாரு, நீ இங்க எகிரின மாதிரி பெரியவர்கிட்டலாம் போய் எகிரினுக்காத. அந்த ஆள் வேற மாதிரி. நான் பேசிக்கிறேன், நீ அங்க வந்து தயவு செஞ்சு அமைதியா மட்டும் நில்லு, போதும். இல்லைன்னா நீ வராத, புரிஞ்சுக்கோ. ஆட்டோவை விட உன் ஃபேமிலிக்கு நீ ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோ. வா, சரி வா. வாக்கா. செம்மனா, எவ்வளவு வயசானாலும் கேரம் போர்டுல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுண்ணா. சார்பா இருக்கண்ணா. டேய், என்னமா அண்ணன் விளையாடுறத புத்தா பாக்குற மாதிரி பேசுற? இந்த ஏரியாலயே கேரம்ல அண்ணனை ஜெயிக்க யாரா இருக்கா? அண்ணா, அந்த ஜவுளி கடைக்காரனோட பையன் மாற வந்திருக்கான்னா. அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? கூட அந்த ஆட்டோக்கார பொண்ணு வந்திருக்குண்ணா. நம்ம ரவியை கூட அடிச்சுதே அந்த பொண்ணுண்ணா. வர சொல்லு. சரிண்ணா.
அண்ணா ம் ம் சரிண்ணா. ம் நான் வணக்கண்ணா. நான் ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சுண்ணா. இந்த பொண்ணோட ஆட்டோவை ரவி தான் எடுத்துக்கிறான். விசாரிச்சிட்டண்ணா. அவன் உங்களாண்ட குத்து தான் சொன்னான். டேய் என்னடா ஆடுற? சரியா போடுற. சரிண்ணா சரிண்ணா. அண்ணா அது அந்த பொண்ணோட அண்ணன் ஆட்டோ. அவர் இப்போ தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். அவரோட ஞாபகார்த்தமாக அந்த ஆட்டோ அந்த பொண்ணு ஓட்டி நிற்குதுண்ணா. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிண்ணா. கொஞ்சம் பார்த்து பண்ணா. டேய் சூப்பர்டா. இப்படிதான்டா ஆடணும். ம் அண்ணா ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.